ஹலோ விடேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக்கை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் இருக்கிற அந்த பிளாக் மார்க் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்கள் பிம்பிள்ஸுமே வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் உங்கள் ஸ்கின்ல வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெமடியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த ரெமடியை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க அந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு ஈவனாகவும் வச்சுக்கக்கூடிய அந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துடலாமா. இந்த பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மசூர் தால் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பால் ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் தொட்டு பார்க்கும்போது அது நல்லா ஊறி சாஃப்டனாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை ஒரு நல்ல க்ளீனான மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா அடித்து வந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஃபைனாக வந்து அடித்து எடுத்துருக்கணும். கொஞ்சம் கூட அந்த திப்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு வேளை உங்களுக்கு சரியாக அறப்படலை அப்படின்னா இதை வந்து வடிகட்டி கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து வடிகட்டலை. ஏன்னா எனக்கு வந்து நல்லா வந்து அரைச்சி வந்துருச்சு. நல்லா ஒரு மாவு பதத்தில் வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மஞ்சள் வந்து ஒத்துக்காது அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் காஃபி பவுட்ரு கூட எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேக் டைப்புக்கும் வந்து நம்மளுக்கு வரும். அந்த அளவுக்கு வர்ற தண்ணிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடல மாவுல வந்து கட்டி விழும். ஸோ அதனால் வந்து கட்டி விழாமல் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேக் டைப்புக்கும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸ்லேயும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. இப்போ பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மொத்தமே 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மசூர் தால் வந்து ஆட் பண்ணியிருப்போம். மசூர் தால் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காக மாற்றி கொடுத்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னில் வந்துருக்கக்கூடிய அந்த பிம்பிள் மார்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு ஈவனாகவுமே வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணியிருப்போம். கடலை மாவு வந்து உங்கள் ஸ்கின்ல உள்ள அந்த பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அன்இவனான ஸ்கின் டோனையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு இதுகள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உள்ளே வர போய் அந்த டஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஈவன் அண்ட் கிளியராக வச்சுக்கிறதுக்கும் இந்த கடலை மாவு வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து பால் வந்து ஆட் பண்ணியிருப்போம். பால் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தனாகவும் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு க்ளோயிங்காகவும் மாற்றி கொடுக்குறதுக்குமே வந்து இந்த பால் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக்கில் வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து டர்மரிக் வந்து ஆட் பண்ணியிருப்போம். டர்மரிக் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிம்பிளையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் பிம்பிள் வராமல் பார்த்துக்கிறதுக்குமே வந்து இந்த டர்மரிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த பிக்மெண்டேஷன், டேன், அன்இவனான ஸ்கின் டோன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஈவன் அண்ட் கிளியராக வச்சுக்கிறதுக்கும் இந்த பேக் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக்கையுமே வந்து என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னோடய ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேக்கை என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரையாக விட்டுற போகிறேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை வந்து நீங்கள் ஃபேஸுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபுல் பாடிக்கும் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் பாடியிலையும் சரி உங்கள் ஃபேஸ்லேயும் இருக்கக்கூடிய அந்த பிம்பிளாக இருக்கட்டும், பிம்பிளை வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய மார்க்காக இருக்கட்டும், இது எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக்னஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஃபேஸை நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னோட டோனில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து பார்க்கலாம். அதோட சேர்த்து உங்கள் ஸ்கின்னும் வந்து நேச்சுரலாக க்ளோ ஆகும் அண்ட் நேச்சுரல் கிளியர்னஸும் உங்கள் ஃபேஸில் வந்து கிடைக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காக வச்சுக்கிறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தனாகவும் ஒரு யங்கான லுக்கோட இருக்கிறதுக்கும் வந்து இந்த பேக் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த பேக்கை வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லேயுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.